திருப்பலி முன்னுரை. இன்று நாம் தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே வழிபாட்டிற்காக திருவிழாவிற்கு வந்திருந்த ஒரு சில கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று இயேசுவின் திருத்தூதர்களிடம் கூறுகிறார்கள். யூதர்களை பொறுத்தவரையில் யூத மக்களை தவிர்த்து மற்ற அனைவரையும் பாவிகளாகவும் பிற இனத்து மக்களாகவும் எண்ணினார்கள். இத்தகைய சூழலில் இந்த கிரேக்க மக்கள் ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்ற விருப்பத்தோடு வந்திருக்கிறார்கள். திருவிழாவை காண வந்தவர்கள் ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கிறார்கள். இதை அறிந்த ஆண்டவர் இயேசு தாம் மாட்சி பெறப் போவதாக கூறுகிறார். தாம் எப்போதெல்லாம் ஆண்டவரை காண வேண்டும் என்று ஆவல் கொள்கிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இன்று நாம் ஆண்டவரை எங்கு காண்கிறோம்? ஆலயத்தில் மட்டும் காண்கிறோமா அல்லது அடுத்து இருப்பவரிடத்திலும் காண்கிறோமா? தவக்காலத்தில் இருக்கும் நாம் நமக்கு அடுத்திருக்கும் நம் சகோதர சகோதரிகளிலும் ஆண்டவரை காணக்கூடிய வரம் வேண்டி இந்த ஞாயிறு திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறுவோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் வழியாக எவர் துணையுமின்றி நாமே ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொள்கிறோம் என்றுரைக்கும் இம்முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவர் இயேசு இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது மீட்படைவோம் என்றுரைக்கும் இவ்விரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டுக்கள். எம்மை அன்பு செய்யும் தந்தையே, திரு அவையை வழிநடத்தும் திருப்பணியாளர்கள் திரு அவையை சார்ந்த மக்களுக்கு மட்டும் தொண்டு செய்யாமல் தம்மை நாடி வரும் எல்லா மக்களுக்கும் பணிபுரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தை வழங்குபவரே, வரவிருக்கும் தேர்தலில் நாட்டு நலனில் அக்கறை கொண்டு மக்களை நல்வழிப்படுத்துகிற தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தியை நீ தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனத்திடனை அளிப்பவரே, தேர்வு எழுதி கொண்டிருக்கும் மாணவ மாணவியர் நன்முறையில் படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற தூய ஆவியாரின் துணையை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை காப்பவரே, இத்தவ காலத்தில் ஆலயத்தில் மட்டுமே உம்மை தேடாமல் எமக்கு அடுத்திருக்கும் சகோதர சகோதரிகளிலும் உம்மை காணக்கூடிய வரத்தை நீ தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.